ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற என்னோடய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, மைண்ட் செட். நம்ம கோல் வெயிட்டை அடையிற வரைக்கும் நம்ம இதை ஸ்டாப் பண்ணவே கூடாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் ஒரு தப்பு பண்ணேன். என்ன தப்புனா, வெயிட் லாஸ் ஆரம்பத்தில் ஒரு வேகத்தில் என்ன பண்ணேன்னா, எனக்கு தனியாக சமையல், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தனியாக சமையல் அப்படின்ற மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்ருந்தேன். ஒரு கட்டத்தில் அது எனக்கு போர் அடிச்சிருச்சு. என்னால் சமைக்கவும் முடியலை. அதனால் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு எல்லாருக்கும் செய்கிறோமோ அதையே அளவு கம்மியாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு அது நல்லாவும் இருந்துச்சு. ஒரு ஒரு மாதிரி போர் அடிக்கலை. அப்படியே போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து அது கூடயே என்ன பண்ணேன்னா, வாக்கிங். சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக 15 to 30 நிமிஷம் கண்டிப்பாக வாக்கிங் போவேன். அப்படியே வாக்கிங் போகிறப்போ அது எனக்கு நல்ல இது வயிறு ரொம்ப நல்லா இருந்தது. வயிறு நல்லா உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. வாக்கிங்னால் சும்மா அப்படியே நடக்கிறது கிடையாது. நல்லா கை காலை நல்லா நீட்டி, கையை உதறி, நல்லா ஸ்பீடாக அப்படியே நம்ம அரை மணி நேரம் நடந்துட்டு உட்காந்தோன்னே அப்படியே அந்த காலில் ஒரு அதிர்வு அப்படியே தெரியும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக நடக்கணும். நடந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஈவினிங் டயத்தில் 8 ஸ்டெப் வாக்கிங் போனேன். அது எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எனக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அது எனக்கு இல்லாமல் ஆகுச்சு. அந்த வாக்கிங் 8 ஸ்டெப் வாக்கிங் போக போக அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே ரெகுலராக ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நான் இருக்கிறப்போ எல்லோரும் எதையோ சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் இருந்து பார்த்தேன். நீங்களும் இருந்து பாருங்கள். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ என்னோடய பெல்லி, இன்ச் லாஸு இதுக்கெல்லாம் இந்த இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் கூட இருக்கிறவங்க என்னால் 6 மணிக்குள்ளேலாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, என்னால் பசி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இருக்கவே இல்லை. நான் இருந்தேன். என்னோட வெயிட்டில் டிஃப்ரெண்ட்டு, என்னோடய இன்ச் லாஸில் டிஃப்ரென்ஸ் அவங்க பார்த்த உடனே அவங்களும் இருக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் இப்போ தெரிஞ்சிட்ருக்கு. அதுக்கடுத்து நிறைய தண்ணி குடிக்கணுங்க. நான் இப்போ 3 லிட்டர் 3.5 லிட்டர் தண்ணி குடிப்பேன். குடித்தேன்னா ஏன் அதிகமாக தண்ணி குடிக்க சொல்கிறோன்னா, நம்ம சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்றோம். இந்த டயத்தில் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தண்ணி நிறையா குடித்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அதனால் தண்ணி நிறைய எடுத்துக்கிறணும். அது ஸ்கின்னுக்கும் நல்லா இருந்துச்சு. அடுத்து சுகரு, ஸ்நாக்ஸு இதை எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறதாங்க எனக்கு பெரிய டாஸ்க்கே ஏன்னா சுகரும் ஸ்நாக்ஸும் அவ்வளோ சாப்பிடுவேன். அதை எப்படி நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றது இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்துட்டே இருக்கிறப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஏன் நம்ம ஃபாஸ்டிங், இதுக்கும் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம சும்மா ஃபாஸ்டிங் இருக்குன்னா நம்ம வாய் கேட்காது. அதனால் எனக்கு பிடிச்ச சாமிக்கு ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாரத்தில் 2 நாள் ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ எனக்கு முருகரை பிடிச்சிருக்கனால நான் செவ்வாய், வியாழன் 2 நாளுமே நான்வெஜ்ஜு, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, அதாவது செயற்கையாக நம்ம தயாரிக்கிற அந்த ஜீனி, அந்த நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவும் சாப்பிட மாட்டேன். ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுக்குவேன். இந்த மாதிரி நான் வாரத்தில் 2 நாள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருந்தேன். அடுத்து எனக்கு அது பிடிச்சிருச்சு. 2 நாள் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ அடுத்து என்ன பண்ணேன்னா, 1 மாதம் வேண்டுதல் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம யாருக்கு பயப்படனாலும் சாமிக்கு பயப்படுவோம்ல. அதனால் 1 மாதம் வச்சுட்டு 1 மாதம் ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை. நிறைய ஃபங்க்ஷன் வந்துச்சு, எதெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் நம்ம சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகர் கிரேவிங்ஸை இப்படி தாங்க நான் ஸ்டாப் பண்ணேன். நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணி தாங்க 70 கிலோவில் இருந்தேன்னா இப்போ 65 கிலோ வந்திருக்கேன். என்னோடய வெயிட் வீடியோ லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் இதுக்கடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்ருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் கீழே கமெண்ட்டில் உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, உங்களோட டார்கெட்டு வெயிட்டு இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்.
அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து டயட் ஃபுட் அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோக்களை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.